ஒரு முறை ஒரு பெரியவர் மூக்கியா தேவரை சந்தித்துள்ளார். மூக்கியா தேவரை சந்தித்து தன்னுடைய பேரனுக்கு கல்லூரி சேர்வதற்காக ஒரு சிபாரிசு கடிதத்தை கேட்டுள்ளார். மூக்கியா தேவரின் கடிதத்தை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை. பெரியவரும் கிளம்பிவிட்டார். பின் 2-3 தடவை பெரியவர் மூக்கியா தேவர் அவர்களை சந்தித்துள்ளார். மூக்கியா தேவர் சிபாரிசு கடிதம் கொடுக்கவில்லை. பின் ஒரு முறை பெரியவர் மூக்கியா தேவரை சந்தித்து சிபாரிசு கடிதம் கொடு என்று கேட்டுள்ளார். அதற்கு மூக்கியா தேவர், உன் பேரன் 4-5 அட்டம்ப்ட் எழுதி தான் 5வது அட்டம்ப்டில் தான் பாஸ் பண்ணியிருக்கான், இவனுக்கு என்ன சிபாரிசு கடிதம் கொடுக்க சொல்கிற என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த பெரியவர், என்னோட அப்பாவோட ஃபோட்டோ எல்லாம் சிறைச்சாலையும் இருக்கும், என்னுடைய ஃபோட்டோவும் எல்லாம் சிறைச்சாலையும் இருக்கும். இந்த கைரேகை சட்டத்தினால் நாங்கள் படிப்பறிவே இல்லாமல் நாசமாக போயிட்டோம். இப்போ தான் என் குடும்பத்தில் ஒருத்தன் படித்து வந்திருக்கான். அவன் 4-5 அட்டம் பண்ணான், என்ன பாஸ் பண்ணிட்டான்ல, உனக்கு சிபாரிசு கொடுக்க வேண்டியதானே, ஏன் சிபாரிசு கடிதத்தை கொடுக்க மாட்டேங்க என்று சொல்லி, சரி போ என்று கடிதத்தை எடுத்து கிளம்பி விட்டார். மூக்கியா தேவர் யோசித்து பார்த்தார். உடனே அந்த பெரியவரை கூப்பிட்டு சிபாரிசு கடிதத்தை கொடுத்து விட்டார். அதன் பின் அவர் பேசிய வார்த்தைகள் அழுத்தத்தை உணர்ந்து, இப்படி தானே பல குடும்பங்கள் இந்த கைரேகை சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு கல்வியறிவு என்பதே அவர்கள் இல்லாமல் இருக்கும் என்று யோசித்தார். அதன் விளைவாக 3 கல்லூரிகளை உருவாக்கினார். தென் தமிழகம் மதுரை முதல் திருநெல்வேலி மாவட்டம் வரை 3 கல்லூரிகளை உருவாக்கினார். கல்லூரிகளை தான் வணங்கும் தெய்வமான பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரில் ஆரம்பித்தார். அக்கல்லூரிகளில் கைரேகை சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கே முன்னுரிமை என்ற சட்டத்தையும் உருவாக்கினார். கைரேகை சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்றால் அவர்களுக்கு மதிப்பெண் கம்மியாக இருந்தாலும் சரி, பல அட்டம்ப்டுகள் இருந்தாலும் சரி, அவர்கள் தான் முன்னுரிமை என்ற ஒரு சட்டத்தையும் உருவாக்கினார். அதன் விளைவாக பல குடும்பங்களுக்கு கல்வியறிவு கிடைத்தது. இவர் அல்லவா உண்மையான கல்வி தந்தை. இவரின் தியாகத்தையும் தொலைநோக்கு பார்வையும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.